ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் முதல் எனி டிகிரி படித்தவர்கள் வரை விண்ணப்பிக்கிற மாரி ஒரு அருமையான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எக்கச்சக்கமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்க கட்டணம் கிடையாது. ஆண் பெண் இருபாலருமே இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு எந்த மாவட்டத்தில் அறிவிச்சிருக்கிறாங்க, என்னென்ன பதவிகள்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க, அதற்கான கல்வி தகுதி, வயது வரம்பு, சம்பளம், கட்டிடங்கள் எண்ணிக்கை, யார் யார் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிப்பது, செலெக்ஷன் எப்படி பண்ணுறாங்க, விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி எண்ணிக்கை போன்ற அனைத்து டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்பு உங்களுடைய மாவட்டத்தில் வந்திருக்கா தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் உங்களுடைய மாவட்டத்தை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல இந்த பதவிகளுக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இதற்கான விண்ணப்ப படிவம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விண்ணப்ப படிவம் உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க்கை கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்கன்றதை மென்ஷன் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா டு பி பிளேஸ் அட், ஸோ அதையும் மென்ஷன் பண்ணிவிடுங்க. எழுதிட்ட பிறகு ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை இந்த பாக்ஸில் ஒட்டிட்டு அதற்கு மேலே சைன் பண்ணிவிடுங்க. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர் பெயர், உங்களுடைய பெயரை எழுதிருங்க, தந்தை பெயர் எழுதிருங்க, பிறந்த தேதி, வயது, பாலினம், ஆனா பெண்ணான்றது எழுதிருங்க, கல்வி தகுதி, தற்போதைய வீட்டு முகவரி, நிரந்தர வீட்டு முகவரி, ஆதார் எண், தொலைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி. ஸோ அனைத்து காலங்களையும் பூர்த்தி செய்த பிறகு மறக்காமல் உங்களுடைய சைனை போட்டுடுங்க. பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் தேவையான ஆவணங்களுடைய நகல்கள் அனைத்திலும் செல்ஃப் அட்டஸ்டு செய்து பூர்த்தி செய்த விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அவர்கள் கொடுத்திருக்கிற முகவரிக்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்பங்களை அனுப்பணும். விண்ணப்பிக்க கட்டணம் கிடையாது. ஸோ என்னென்ன ஆவணங்கள் செல்ஃப் அட்டஸ்ட் செய்து அனுப்புன்றது கொடுத்துருக்காங்க. லிஸ்ட் ஆஃப் செல்ஃப் அட்டஸ்ட் டாக்குமெண்ட்ஸ் ஃபோட்டோ காப்பீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்குங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ ராமநாதபுரம் மாவட்டத்துடைய அஃபிஷியல் வெப்சைட் இது. ஸோ இந்த வெப்சைட் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற ஸோ இந்த வெப்சைட்டுக்கு வருவீங்க. ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா இதுக்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மும் கொடுத்துருக்காங்க, நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ராமநாதபுரம் மாவட்ட நலவாழ்வு சங்கம், ராமநாதபுரம் மற்றும் பரமக்குடி சுகாதார மாவட்ட அலுவலகம் மற்றும் அதன் கீழ் இயங்கி வரும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம், துணை சுகாதார நிலையம், நலவாழ்வு மையங்களில் கீழ்கண்ட பணிகள் பார்த்தீங்கன்னா காலியாக உள்ளதாக சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன பணிகள் பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், SPHI ஒரு போஸ்ட்டு. ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எனி டிகிரி, நாலேஜ் ஆஃப் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் டைப்பிங் மஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹையர் லெவல் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா நாலேஜ் ஆஃப் மைக்ரோசாஃப்ட் வேர்ட், எக்ஸல் அண்டு பவர் பாயிண்ட். மினிமம் பார்த்தீங்கன்னா 1 இயர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சேலரி பார்த்தீங்கன்னா 13,500 தராங்க. பிளாக் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஒரு போஸ்ட்டு. ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எனி டிகிரி, நாலேஜ் ஆஃப் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் டைப்பிங் மஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹையர் லெவல் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாலேஜ் ஆஃப் மைக்ரோசாஃப்ட் வேர்ட், எக்ஸல் அண்டு பவர் பாயிண்ட். மினிமம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சேலரி பார்த்தீங்கன்னா 13,500. மிட் லெவல் ஹெல்த் ப்ராவிடர் MLHP 21 கட்டிடங்கள். ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ GNM BSc நர்சிங் முடிச்சிருக்கணும். சேலரி 18,000 தராங்க. MTM ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேடு 2 13 கட்டிடங்கள். ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா +2 இது பயாலஜி ஆர் பாட்டனி அண்டு சுவாலஜி. அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா தமிழ் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா 10th லெவலில் ஒரு சப்ஜெக்டை நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கு அடுத்தது பார்த்து 2 years ஃபார் மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் மேல் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் ட்ரைனிங். சேலரி பார்த்தீங்கன்னா ரூபாய் 14,000 தராங்க. MMU
கிளீனர் 2 போஸ்ட்டு. ஸோ இதற்கு பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். மினிமம் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சேலரி பார்த்தீங்கன்னா 8500 தராங்க. எம்எம்யூ டிரைவர் 2 போஸ்ட்டு. இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். இதில் கூடுதல் தகுதிகளும் கொடுத்துருக்காங்க பார்த்துக்குங்க. ஸோ அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சேலரி பார்த்தீங்கன்னா 13,500 வந்து தராங்க. இறுதியாக பார்த்தீங்கன்னா பிசியோதெரபிஸ்ட்டு 1 போஸ்ட்டு. ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரப்பி இது முடிச்சிருக்கணும். மினிமம் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். சேலரி பார்த்தீங்கன்னா 13,000 வந்து தராங்க. ஸோ வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 45 வயதிற்கு மிகாமல் இருக்க வேண்டும். நிரப்பப்பட்ட விண்ணப்பங்களை பார்த்தீங்கன்னா மாவட்ட சுகாதார அலுவலகம் ராமநாதபுரம் அலுவலகத்தில் நேரிலோ அல்லது தபால் வழியாகவோ பார்த்தீங்கன்னா சமர்ப்பிக்கலாம். சமர்ப்பிக்க வேண்டிய கட்சி தேதி பார்த்தீங்கன்னா 24/9/2024 மாலை 5 மணிக்குள் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா நோட்டிஃபிகேஷனுடைய PDF லிங்க் நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கான லிங்க்கை வந்து கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து ரீட் பண்ணி பார்த்துங்க. இன்னும் நம்ம அடுத்த வேலை வாய்ப்பு சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.